ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படி எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம், அதிலே 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இந்த வார்த்தையை ஜனங்கள் மத்தியிலே போதித்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அநேக பாவ பழக்க வழக்கங்களிலே இன்னைக்கு ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் எதிலிருந்து விடுதலையாக வேண்டும்? அநேக காரியங்கள் இருக்கிறது, விடுதலையாக வேண்டிய காரியங்கள். ஒரு முன்கோபம், அளவுக்கு மிஞ்சின எரிச்சல்கள், முன்கோபம், மிஞ்சின கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம் சில பேருக்கு இருக்கும். அவர்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும். அது சில வேளைகளிலே அவர்களை அறியாத வேகத்தில் அவர்கள் கொலை கூட செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் சூழ்நிலையில், சந்தர்ப்ப சூழ்நிலைகளில். அதனால் கோபம் நல்லதல்ல. மூர்க்கம், கோபம், அளவுக்கு மிஞ்சின முன்கோபம், அடிபுடி சண்டைகள் வந்துடும், பகைகள் வந்துடும். அப்போ அதிலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக வேண்டும். சிலர் பாவ பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டிருப்பார்கள். குடிக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, சும்மா புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அவர்கள் அடிமை. மற்ற போதை, நிறைய காரியங்கள் இருக்கிறது, போதை வஸ்துக்கள், அவைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது. ஒரு காலத்தில் அவர்கள் அது விளையாட்டாக தான் ஆரம்பித்திருப்பார்கள். அதன் பின்பு காலம் போக போக அதை இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. 24 மணி நேரமும் அந்த போதையில் இருக்கும்படியாய் போதை ஊசிகள் புழக்கத்தில் இருக்கிறது. போதை மருந்துகள் பலவிதமாய் வருகிறது. சின்ன வாலிப வயதில் உள்ள பிள்ளைகள் கூட இன்றைக்கி கெட்டு போகிறார்கள், அதில் அடிக்ட் ஆகிறார்கள். அதில் பழகிட்டுனா அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வர்றது கஷ்டம். அப்போ ஆகையினாலே நம்ம பார்க்க வேண்டிய காரியம், ஒரு விடுதலை ஒரு மனுஷனுக்கு வேணுமானால் எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும்? எந்த காரியத்திலே நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சில பேர் சொல்லுவாங்க, குடியில் அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் அவர்கள் போதை இல்லாமல் சாதாரணமாக இருக்கும்போது அழுவார்கள் தனியாக. எனக்கு இதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்க என்னால் முடியலை, ஒரு மிருகத்தை போல் ஆயிருந்தேன். இந்த போதை வந்துட்டுனா நான் நல்ல மனுஷன்தான், நான் இப்படி வந்துட்டுனா என் குடும்பத்தார் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் உணர்றார். ஆனால் அதிலிருந்து விடுதலையாக முடியவில்லை, வெளியே வர முடியலை. ஆனால் இந்த நாளிலே என்னை கேட்கிற பிரியமானவர்களை, முதலாவது விடுதலை என்பதற்கு பிரதானமான ஒரு காரியம், அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஒரு ஸ்டேஜ் உண்டு, அந்த ஸ்டேஜில் அவர்கள் வாஞ்சிக்க முடியாது. அவர்களை அறியாமல் ஆண்டவர் கிரியை செய்து தான் அவர்களை விடுதலை ஆக்கணும். இன்னொரு ஸ்டேஜில் இதெல்லாம் உணர்வார்கள். அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவ சமூகத்தில் இயேசுவை நோக்கி நீங்கள் மன்றாடுங்கள். இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே, என்னை விடுதலையாக்கும், இந்த பயங்கரமான காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஏராளமான ஜனங்கள் ஏராளமான காரியத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டியது இருக்கிறது. கண்ணீரோடு காணப்படுகிற கடனிலிருந்து விடுதலை ஆகணும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும், பகை, விரோதங்கள், நெருக்கங்கள், சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வரணும். ஒரு பயங்கரமான நெருக்கடி வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் அதிலிருந்து நான் வெளியே வரணும். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு காரியத்திலே விடுதலை தேவையாக இருக்கு. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு ஒரு மனுஷனை விடுதலையாக்கினால் அந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கும். அவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது, இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி மன்றாடும் பொழுது, அல்லது அவருக்கு அதை சொல்லக்கூடிய அல்லது நினைக்கக்கூடிய மனநிலையில் அவர் அந்த நிலையில் அவர் இல்லை அப்படின்னா, அவரோடு நெருங்கின உறவினர்கள், மனைவியோ பிள்ளைகளோ தகப்பனோ தாயோ அந்த பிள்ளையை வச்சு இந்த வசனத்தை சொல்லி, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா,
என்னுடைய மகனை விடுதலையாக்கும், என் கணவனை விடுதலையாக்கும், என் பிள்ளையை விடுதலையாக்கும் என்று சொல்லி தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்தார், இயேசு உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பார். எந்த காரியத்தில் விடுதலை வேணுமோ அதை இயேசு அவருக்கு கொடுப்பார். அந்த விடுதலையை அந்த விடுதலை இயேசுவினிடத்திலிருந்து வரும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இவ்விதமாய் அவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள விடுதலையாக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் விடுதலையாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, எங்களை பார்த்து நீர் விடுதலையாகணும்னு என்ன சொல்லுகிறீர், நாங்கள் என்ன அடிமைகளா விடுதலையாவதற்கு, நாங்கள் விடுதலையாகித்தான் இருக்கிறோம் ஏற்கனவே என்று சொல்லி இயேசுவினிடத்தில் ஆர்கியூ பண்ணினார்கள், சண்டையிட்டார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கே தெரியாது. அவர்கள் அதை உணரவில்லை. நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணரவில்லை. அவர்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம் நினைக்கிறாங்க, ஆனால் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு கண்டார். அதனால சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். உணர்ந்தால் தான் நம்ம அதுக்காக ஜெபிக்க முடியும். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்போ அவர்களுக்குள்ளே அநேக பாவங்கள் இருந்தது, அதை அவர்கள் உணரவில்லை. அந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமையாயிருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டினார். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைப்பட்டதில்லை, இப்பவும் அடிமையாய் நாங்கள் இல்லை, நாங்கள் விடுதலை அடைய வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை என்று சொன்னார்கள். ஆண்டவர் கொடுத்த விடுதலையை அவர்கள் அல்ல தட்டினார்கள், தேவையில்லை என்று ரிஜெக்ட் பண்ணினார்கள். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அந்த விடுதலையை வாஞ்சியுங்கள். எந்த காரியத்திலே உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதை தெளிவாக யோசியுங்கள். தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று ஆண்டவரே நீர் சொன்னீரே, எனக்கு அந்த விடுதலையை தாரும் என்று இயேசுவினிடத்தில் விசுவாசத்தோடு மன்றாடுங்கள். இயேசு அந்த சொல்லி வைத்து ஜெபம் பண்ணுங்க, தினசரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த விடுதலையை சீக்கிரமாய் உங்களை விடுவார். 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் கட்டாயம் விடுதலை அளிப்பார். ஆவியானவர் விடுதலை கொடுப்பார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே பலமாய் இறங்கும் பொழுது அது விடுதலையாகும். சிம்சோனை கட்டி இருந்த கயிறுகள் நெருப்பு பட்டது போல எல்லாம் தெரித்து ஓடினது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கின பொழுது அந்த கட்டுக்கள் அறுக்கப்பட்டது. சிம்சோன் விடுதலையானான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையிலிருந்து துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய விலங்குகள் அறுபட்டு அவர்கள் விடுதலையானார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர், இப்படித்தான் ஒரு விடுதலையை ரட்சிப்பின் நாளிலே நாம் பெற்றோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சில பேர் ரட்சிக்கப்பட்டதே மறந்துடும். எத்தனையோ காரியங்களிலிருந்து ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி நம்முடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து நம்முடைய மனக்கண்களை திறந்தபடினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். பழைய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு விடுதலையாக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு வந்தோம். அது ஒரு ரட்சிப்பின் அனுபவம், ஆழமான ரட்சிப்பின் அனுபவம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்காது. முந்தி அதிகமாய் ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் இருந்திருப்பார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஆண்டவரிடத்தில் சேர்ந்திருப்பார்கள். சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த அனுபவம் இருக்கும். ஏதோ ஒரு நாளிலே அவர்கள் சந்திக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் வந்திருப்பார்கள்.
எல்லா காரியங்களும் மாறி இருக்கும். அந்த நாளில் அந்த ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அல்லது ஒரு சில நாட்களிலோ அவர்களுடைய எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாம் விடுதலை ஆயிரும். கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம், சுவாபங்கள் மாறிடும், எல்லாமே மாறிடும். ஆண்டவருடைய கிருபை அப்படியே ஒரு மனுஷன் மேலே இறங்கும். பாவத்தின் வேர்கள் சுட்டரிக்கப்படும். பாவ எண்ணங்கள் மாறிடும். சிந்தனைகளிலே ஒரு விடுதலை உண்டாகும். மன நினைவுகளிலே ஒரு விடுதலை உண்டாகும். ஒரு புதிய சிருஷ்டியாக ஒரு மனுஷன் மாற்றப்படுகிறதா ரட்சிப்பின் அனுபவம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமியனிடத்தில் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுஷன் இப்படி மாற்றப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட பிறகுதான் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு உரிய மனுஷனாய் மாற்றப்படுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொன்னார். அதனால தான் பார்க்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லி, அந்த பரிசுத்த ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம், மறுபிறப்பின் அனுபவம் ஒரு மனுஷனை புதிதாக்குகிறது. ஆனால் அப்படி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்த தேவ பிள்ளைகள் படிப்படியாக கொஞ்சமாய் ஒரே நாளிலே ஒரு சில நாட்களிலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் மறுபடி கொஞ்சமாக, அது ஒரு நாளில் நடக்கிற காரியம் அல்ல. நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் கொஞ்சமாய் அவர்கள் பழைய காரியங்களுக்கு அடிமையாகிக்கொண்டு, அவர்களை அறியாமலே அடிமையாகி கொண்டிருப்பார்கள். 1%, 2%, 3%, இப்படியே அந்த அடிமைத்தனம் இவர்களுக்குள்ளே அந்த இம்பேக்ட் கூடிக்கொண்டே இருக்கும். அது அவர்களுக்கு தெரியாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போலத்தான் அவர்கள் சொல்லுவார், நாங்கள் அடிமையாக இல்லை, நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த மாற்றம், பழைய காரியங்களை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. கலாத்தியர் 5:1 நம்ம பார்க்கிறோம், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லப்படும். மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல், அது ஒரு நாளில் நடக்கிற, அதனால தான் அது நமக்கு விளங்குறது இல்லை. நாங்கள் அடிமைப்படவில்லை, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் இயேசுவின் பிள்ளை. உள்ளுக்குள்ளே அந்த பழைய சுவாபங்களெல்லாம் கொஞ்சமாக பழையபடி வந்துடும். அந்த கிருபையினாலே அந்த ஒரு நேரத்தில், அந்த சனப்பொழுதிலே அல்லது அந்த ஒரு நாளிலே நீங்கள் மாற்றப்பட்டது உண்மை. அந்த பழைய சுவாப குணங்கள் சுட்டரிக்கப்பட்டது, பாவ எண்ணங்கள், சிந்தனைகள் மாற்றப்பட்டது, எல்லாம் மாற்றப்பட்டது. ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், சுத்திகரிக்கப்பட்டீர்கள், உண்மைதான். ஆனால் பழையபடி அந்த பாவ எண்ணங்களும் பாவ சுவாபங்களும் ஜென்ம சுவாபங்களும், நம்முடைய குணாதிசயங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், பகைகள், கசப்புகள், மூர்க்கங்கள், அந்த ரட்சிப்பை அப்படியே காத்து கொண்டு, அந்த ரட்சிப்புக்கு உண்மையாக இருந்தால் நம்ம மேலே அதில் டெவலப் ஆகி அந்த ரட்சிப்பில் பூரணப்பட அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் முன்னேறி செல்லணுமே தவிர பின்னுக்கு வரக்கூடாது. ஆனால் ஒரு மந்த நிலைமை நம்முடைய ஜெப ஜீவியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மந்த நிலைமை இருக்கும் பொழுது நம்மளை அறியாமல் இந்த காரியங்களெல்லாம் நமக்குள்ளே வந்துடும். சில பேருக்கு கோபங்கள், எரிச்சல்கள் கொஞ்சமாக, அந்த கோபத்துக்கு இவங்க இடம் கொடுத்து அதை கண்ட்ரோல் படாமல் பிகினிங்கில் ஒரு துளிர் விடும் பொழுதே இது வேண்டாம் அந்த குணம் என்று அவர்கள் தங்களை காத்து கொண்டார். ஜெபம் பண்ணி அதை காத்து கொண்டு அதிலிருந்து விடுதலையானா பொழைச்சிருவாங்க. அதுக்கு இடம் கொடுத்து, அந்த கோபத்துக்கு இடம் கொடுத்து எரிச்சலுக்கு இடம் கொடுத்து, அது கொஞ்சமாக நம்மளை ஆளுகை செய்து பெரிய பகை விரோதங்களுக்கும் வேதனைகளுக்கும் துக்கங்களுக்கும் நேராய் நம்மை நடத்திவிடும். அந்த முன்கோபத்தினாலும் எரிச்சலினாலும் பகையினாலும் குடும்பங்கள் சிதறிக்கொண்டிருக்கிறது இந்த நாட்களில். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் கவனமாக இருக்கணும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது.
மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது. அது பரலோக ராஜ்யத்துக்கு சம்பந்தம் இல்லாத குணாதிசயங்கள். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல், ஒரு அடிமைத்தனத்தில் நுகத்தை முறித்து நம்மை ரட்சித்து ஆண்டவர் தன்னுடைய ஜனமாய் சேர்த்து கொண்டார். மறுபடியும் நீங்கள் போய் அந்த கழுத்தை கொண்டு அந்த நுகத்துக்கு கீழே வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இது பின்னால் போயிடக்கூடாது. கொஞ்சம் தானே, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, படிப்படியாய் நம்மை பின்னோக்கி இழுத்து கொண்டு விடும். நம்ம ரோமர் 6:16 பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல், மரணத்துக்கு ஏதுவான பாவம். இந்த ரெண்டில் எதற்கு அடிமையாய் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமையாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்த பிறகு நம்ம ஜெப ஜீவியத்தில் வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய சபைக்கு சென்று கொண்டு இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஓரத்திலிருந்து இது உள்ள நுழைஞ்சு இந்த கோபங்கள், எரிச்சல்கள் நமக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூர்க்க குணங்கள் நமக்குள்ளே டெவலப் ஆகி நமக்கே தெரியாது நம்மை ஆளுகை செய்ய ஒரு நாளில் அது டாமினேட் பண்ணும்போது தான் தெரியும். அதற்கு நம்ம அடிமையாகவே ஆயிடுவோம் பழையபடி. அதனால தான் மறுபடி அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. பழைய சுவாப குணங்களுக்கு சென்று விடாதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கோபம், எரிச்சல், பகை, வெஞ்சன்ஸ், கிருபை அடியோடு காலி ஆயிரும். உங்களுடைய கிருபையை இழப்பதற்கு வேற ஒன்றுமே வேண்டாம், இது போதும். முதல்ல பிசாசு இதை கொண்டு வந்து உங்கள் கிருபையை உங்களை விட்டு காலி பண்ணிட்டான்னா, நீங்கள் கிருபையை இழந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமில்லை. கிருபை இருக்கிறதுனால தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிற்க முடியும். கிருபையினால், தேவ கிருபையினால தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்க முடியும். அந்த கிருபை உங்களை விட்டு விலகிட்டுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாமல் இருந்தது போல தேவ கிருபை உங்களை விட்டு விலகினதை நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள். அப்புறம் எந்த பாவம் வேணாலும் உங்களை ஆளுகை செய்யலாம், உங்களை டாமினேட் பண்ண முடியும். அதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய சாமர்த்தியத்தில் நிற்கலை, நம்முடைய பலத்தில் நிற்கலை, கிருபையினால தான் இருக்கிறோம். அந்த கிருபையை இழந்து போகாதபடி காத்து கொள்ளணும். ஆகையினாலே மரணத்துக்கு ஏதுவான பாவம், அதற்கு கீழ்ப்படிய நம்மை அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே இடம் கொடுக்கக்கூடாது. கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது என்று. மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய சிந்தையில் இருந்து புறப்படும், ஆத்மாவிலிருந்து புறப்படும். அது வெளியரங்கமாயிருக்கிறது. அதனுடைய விளைவுகளை நம்ம வெளியில் பார்க்க முடியும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி, சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் என்று ஒரு லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த காரியத்தை ஒரு மனுஷன் செய்வானானால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. இந்த காரியங்களிலே எந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அவைகளை விட்டு விலகி ஆண்டவரிடத்தில் வந்த பிள்ளைகள் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதற்கு இடம் கொடுத்து கடைசியில் அதிலேயே விழுந்து போகிறவர்களையும் பார்க்க முடிகிறது. இரட்டை வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவிக்குரிய கூட்டத்திலே இரட்டை வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதில் கொடுக்கப்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகளையும் செய்து கொண்டு ஆண்டவரையும் தொழுது கொண்டு நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதை அந்தரங்கத்திலே செய்து கொண்டு மாம்சத்தின் கிரியைகள் அவரிடத்தில் மாறவில்லை. கோபங்கள், வெறிகள், பகைகள், கொடூரமான கோபங்கள், மிருகத்தனமான கோபங்கள், இதெல்லாம் இருந்ததுன்னா ரட்சிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சுத்தமாய் உங்களுடைய கிருபையை இழந்து போவீர்கள்.
ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காரியங்கள், இந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்ததிலிருந்து விடுதலையாகி வெளியே வாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக எதற்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, சுத்தமாக உங்களுடைய விட்டு காலியாயிரும். கிருபை உங்களை விட்டு போனால் நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த பாவத்தில் வேணாலும் விடலாம், உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. கர்த்தருடைய கிருபை தான் உங்களை காப்பாற்றுகிறது. அதை முதலாவது தெரிந்து கொள்ளணும். அந்த கிருபைக்கு நேர் விரோதமான காரியம் இந்த மூர்க்க குணங்கள் இருக்கவே கூடாது. பகை, வெறுப்பு, வெறிகள், இது அப்படியே இந்த கிருபையை காலி பண்ணி ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிச்சிரும். முதலாவது அதைத்தான் பிசாசு கொண்டு வருவான். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் நீங்கள் யோசித்து பாருங்கள். வீட்டில் தனியாக இந்த வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அநேக காரியங்கள். இதில் ஏதாவது நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று பாருங்கள். அவைகளை விட்டு வெளியே வாங்க. கொஞ்சம் காணப்பட்டாலும் அதை விரட்டிருங்க. அந்த அடிமைத்தனத்தின் நுகம் உங்களை ஒரு நாளிலே ஆளுகை செய்திடும். 2 கொரிந்தியர் 12:20 நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, நான் உங்களை மறுபடியும் நான் வந்து உங்களை என் மனதில் இருக்கிறவர்களாய் காணாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அவர்கள் ஒரு பரிசுத்தமாய் தங்கள் பரிசுத்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் தேவனை ஆராதித்து துதித்து எல்லா உலக காரியங்களிலிருந்து விடுதலையாகி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு அநேக உபதேசங்களை பவுல் சொன்னார். பவுல் அவர்களை பார்த்தார். அவர்களை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே அவர்கள் அக்களிப்பாய் சந்தோஷமாய் இருக்கிறத பார்த்து பவுல் சந்தோஷப்பட்டார். இப்பொழுது எழுதுகிறார். கொஞ்ச நாள் கழித்து, சில வருஷங்கள் கழித்து பவுல் திரும்ப வருகிறார். அப்போ எழுதுகிறார், நான் வரும்போது என் மனதிலே இருக்கிறவர்களாய் நான் உங்களை காண்பேனா? நான் அன்னைக்கு நீங்கள் எப்படி உங்களை பார்த்தனோ நான் உங்களை அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீங்கள் இருப்பீங்களா? விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், விரோதம், வைராக்கியம், கோபம், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல், சொல்லுதல், இருமாப்பு. இருமாப்பு ரொம்ப ஆபத்தான ஒரு குணாதிசயம். கலகங்கள், இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே திரும்பி வந்துருமோ? பவுல் அநேக விஷயங்களை கேள்விப்படுகிறார். கொரிந்து சபையில் இப்படி சம்பவம் நடந்தது, இப்படி நடந்தது என்று இவர் காதுக்கு வருகிறது. ஆகையினாலே இந்த காரியங்களை எழுதுகிறார். இப்படிப்பட்ட சுவாவங்களெல்லாம் அந்த மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ளே திரும்பி வந்துருமோ? அப்படி அந்த குணாதிசயங்களில் நீங்கள் இருப்பீங்களா? பழைய மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்களா? ஒருவேளை இப்படிப்பட்ட மனிதர்களாக நான் உங்களை சந்திக்க வேண்டியது இருக்குமோ? நான் திரும்பி வரும்போது இப்படி ஒரு மாற்றம், இந்த பழையபடி அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு இருப்பீர்களா என்று சொல்லி நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான கற்புள்ள கன்னிகையாய் உங்களை அவரிடத்தில் ஒப்படைக்கும்படி நான் உங்களுக்காய் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒரு தாயானவள் குழந்தையை பெற்று எடுக்கும் வரையில் எடுக்கும்போது எவ்வளவு ஒரு கற்ப வேதனை என்பது கொடூரமான ஒரு வேதனை, கொடிய வேதனை. வேதனைப்படுகிறாளோ, கற்ப வேதனைப்படுகிறாளோ. அதே போல நான் உங்களை கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாய் கிறிஸ்துவுக்கென்று உங்களை பிரித்து எடுத்து நல்ல உபதேசங்களை கொடுத்து உபதேச சத்தியங்களை சொல்லி புதிய ஏற்பாட்டினுடைய உபதேச சத்தியங்களை உங்களுக்கு போதித்து உங்களை ஒரு கர்த்தருக்குரிய பிள்ளைகளாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை உருவாக்கி எந்த நேரமும் கூட இருக்க முடியாது. இவர் இந்த சபையை உருவாக்கி அங்கே ஒரு கூட்ட விசுவாசிகளை வைத்துவிட்டு அடுத்த இடத்துல சபையை உருவாக்க போயிருந்தார். அப்போ சில வருஷங்கள் கழித்து தான் அவர்களை இவர் பார்ப்பார். இன்றைக்கு பார்க்கிறது போல டிரான்ஸ்போர்ட்டேஷன் அன்னைக்கு கிடையாது. ஆகையினாலே பிரயாணம் என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அந்த நாட்களிலே உடனே எல்லாம் வர முடியாது. ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், நான் திரும்பி வருவேன். வரும்போது என் மனதில் இருக்கிறவர்களாய் உங்களை காண்பேனா, அல்லது இந்த வைராக்கியங்கள் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குமா? இருமாப்பு, கலகங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு இருந்ததுன்னா நான் பயப்படுதேன். ஒருவேளை இப்படி இருந்ததை பார்த்தா எனக்கு தாங்க முடியாதது. அப்போ இது பவுலுக்கே தாங்க முடியாத ஒரு காரியமாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எப்படி பார்ப்பார்? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது
ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அந்த பிறப்பிலே, அந்த மறுபிறப்பிலே, பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாய் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சந்தோஷப்படுகிறார். பரலோகம் களி கூறுகிறது. ஒரு பாவி மனம் திரும்புதலை குறித்து பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம். ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஃபீஸ்ட் நடக்கும். ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறது. அதன் பின்பு மனம் திரும்பி அவன் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்த பிறகு சில பேர் அதை விட்டு அந்த அழைப்பில் இருந்து, அந்த மேன்மையிலிருந்து விழுந்து பின்மாறி போகிறார்கள். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே விட்டுட்டு பழைய பாவ வாழ்க்கைக்கே போயிருந்தாங்க. அப்படி பின்மாறி போனவர்களும் உண்டு. ஆனால் சில பேர் இங்கேயே இருந்து கொண்டு பழைய பாவங்கள் ஒவ்வொன்றாய் செய்ய ஆரம்பித்து, சில குணாதிசயங்கள் இப்பொழுது நாம் பார்த்த மாம்சத்தின் கிரியைகள், பயங்கரமான முன்கோபங்கள், பொறாமைகள், வைராக்கியங்கள், இவைகளெல்லாம் அவர்களுக்குள்ள டெவலப் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருபையினால் அவர்கள் ரட்சிக்கப்படுகிற நாளிலே அவர்களை அறியாமலே அந்த சுவாபங்களெல்லாம் மாறிடும். கிடையாது, பழையபடி உருவாகுது. பழைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள், மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச சுவாபங்கள் ஒவ்வொன்றுக்காய் இடம் கொடுத்து, இது சின்ன சண்டை தானே, இதை நம்ம விட முடியுமா, இதை நம்ம கேட்டுறோம் என்று சொல்லி சண்டைகள், பிரச்சனைகள், பகைகள், விரோதங்கள் எல்லாம் அவைகளெல்லாம் திருப்பி அவர்களுக்குள்ளே வந்தால் அவர்கள் கிருபையை இழந்து போவார்கள். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, இவைகள் ஒரு மனுஷனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். 1 by 1 தான் வரும். அது வந்து இதற்கு நம்ம இடம் கொடுத்துட்டால், இது எந்த அளவுக்கு உள்ளே வருதோ அந்த அளவுக்கு நம்ம கிருபை இழந்துடும். கிருபை நம்மை விட்டு விலகிடும். கிருபை விலகிவிடும். கிருபையை இழந்து போவீர்கள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வேற ஒன்றும் நம்ம பாவம் செய்யலையே, விபச்சாரம் பண்ணலையே, வேற எதுவும் பாவங்கள் அன்னைக்கு விட்டு வந்த பாவங்கள்லாம் நாங்கள் பரிசுத்தமாக தான் இருக்கோம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதற்கு அந்த தேவ கிருபை தான் காரணம். அந்த கிருபையினால தான் நீங்கள் பரிசுத்தமாக நிற்கிறீங்களே தவிர, அந்த கிருபை என்னைக்கு உங்களை விட்டு விலகுச்சோ அதுக்கப்புறம் எல்லா பாவமும் உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக வந்துடும். வேலியை பிடுங்கி எறியப்பட்ட தோட்டம் போல் நீங்கள் ஆயிடுவீங்க. உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் போயிடும். அதனால் அந்த கிருபையை காத்துக்கொள்ளணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. கிருபையினால தான் நிலை நிற்கிறீர்கள். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அந்த கிருபையை இழந்துடக்கூடாது. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவரே எச்சரிப்பை இந்த நாளிலே நீர் கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சோதித்து ஆராய்ந்து அறிந்து இந்த மாம்சத்தின் கிரியைகள், சுவாப குணங்கள் தங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது என்பதை நிதானித்து அறிந்து இழந்து போன கிருபைகளை மறுபடி பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒருவராகிலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு உம்முடைய இரத்தத்தினால் விலைக்கிரயமாய் கொடுத்து வாங்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு திருப்பி தங்களை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. சுயாதீன நிலைமையிலே அவர்கள் நிலை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை நிலைநிறுத்துவீராக. அவர்களை உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே போராடி அவர்களுடைய குற்றம் குறைகளை உணர்த்தி அவர்களை திரும்ப சீர்படுத்துவீராக. விழுந்து போனவர்கள் திரும்ப உம்மிடத்திலே வருவார்களாக. நிற்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விழுந்து போனவர்களையும் கர்த்தர் நீர் சீர்படுத்துவீராக. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்தமாக இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு உமக்கு பிரியமில்லாமல் உம்முடைய கிருபையை இழந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு அதை உணர்த்துவீராக, உணரப்பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஒரு முறை கர்த்தாவே நீர் அப்டேட் பண்ணுங்க. பழைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு கொண்டு வாங்க. இழந்து போன கிருபைகளை மறுபடி அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.